மாண்புமிகு மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, என் அன்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று இதன் மேடையில் நான் பேசும் தலைப்பு ஒரு வரலாற்று சொல்லல்ல, ஒரு பாடல் மட்டுமல்ல, ஒரு முழு தேசத்தின் உணர்வை தாங்கிய வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் என்பதாகும். 150 ஆண்டுகள் என்பது ஒரு மனித வாழ்நாளை விட பெரிய காலம். ஆனால் இந்த 150 ஆண்டுகளிலும் ஒரே உணர்வு, ஒரே துடிப்பு, ஒரே தேசப்பற்று இந்திய மக்களின் இதயத்தில் உயிருடன் இருக்க காரணமான மந்திர சொற்கள் தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் பிறந்த காலமும் பின்னணியும் 1875ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் அடிமைத்தனத்தின் இருண்ட நிழலில் மூழ்கி இருந்த காலம். ஆங்கிலேயரின் ஆட்சி இந்தியர்களின் சுயமரியாதையை நாள்தோறும் சிதைத்துக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் தேசத்தின் வேதனையை தன் உள்ளத்தில் சுமந்த பெரும் எழுத்தாளர் பாங்கின் சந்திர சாட்டர்ஜி ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை தான் வந்தே மாதரம். ஆரம்பத்தில் அது ஆனந்த மடம் என்ற நாவலின் ஒரு பகுதி. ஆனால் காலப்போக்கில் அது ஒரு நூலின் எல்லையை தாண்டி ஒரு தேசத்தின் எல்லைக்குள் புகுந்தது. வந்தே மாதரம் சொற்களின் ஆழமான பொருள். வந்தே என்றால் வணங்குகிறேன், மாதரம் என்றால் தாயை, அதாவது என் தாய் நாட்டை நான் வணங்குகிறேன் என்பது அதன் பொருள். ஆனால் நண்பர்களே, இது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல. இது துன்பத்திலும் தாயை மறக்காத மகளின் வணக்கம், அடிமைத்தனத்திலும் தாயை நேசிக்கும் மகளின் வணக்கம், உயிரை விட தேசத்தை உயர்வாக நினைத்த ஒரு தலைமுறையின் வணக்கம். விடுதலை போராட்டத்தில் வந்தே மாதரம் இந்த இரண்டு சொற்கள் விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு ஆயுதமாக மாறின. வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர், பலர் அடித்து துன்புறுத்தப்பட்டனர், சிலர் தங்கள் உயிரை இழந்தனர். ஆனால் யாரும் அந்த வார்த்தைகளை மறக்கவில்லை, மறுக்கவில்லை, மடக்கவில்லை. சுதந்திர போராளிகள் தூக்கு மேடைக்கு செல்லும் போதும் சிறைச்சாலையில் இருண்ட அறைகளில் அவர்களின் உதடுகளில் ஒலித்து வந்தே மாதரம் அந்த முழக்கம் ஆங்கிலேயருக்கு பயத்தை ஏற்படுத்தியது, இந்தியர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. ஒரு பாடல் அல்ல, ஒரு தேசிய உணர்வு. வந்தே மாதரம் ஒரு மதத்திற்கான பாடல் அல்ல, ஒரு மொழிக்கான பாடல் அல்ல, ஒரு இனத்திற்கான பாடல் அல்ல. அது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமான தாய்ப்பாட்டு. இந்த நாட்டில் மலைகள், நதிகள், வயல்கள், மண், மரம், மனிதர் எல்லாவற்றையும் தாய் என்ற உணர்வுடன் பார்க்க செய்த ஒரு தத்துவம். அதனால்தான் இந்த பாடல் இன்றும் இந்தியாவின் தேசிய பாடலாக மரியாதையுடன் போற்றப்படுகிறது. 150 ஆண்டுகளுக்கு பிறகும் அதன் முக்கியத்துவம். நண்பர்களே, இன்று நாம் சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம். அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் இல்லை. ஆனால் தேசப்பற்று அவசியம் குறைந்து விட்டதா? இல்லை. இன்றைய காலத்தில் தேசப்பற்று என்பது போராடுவது மட்டுமல்ல, நேர்மையாக படிப்பது, பொறுப்புடன் வேலை செய்வது, சட்டத்தை மதிப்பது, ஒற்றுமையை காப்பாற்றுவது, ஊழலை எதிர்ப்பது, சமூகத்திற்கு பயனுள்ள குடிமகனாக இருப்பது. இதுவே இன்றைய காலத்தின் உண்மையான வந்தே மாதரம். இன்றைய தலைமுறைக்கும் வந்தே மாதரம் சொல்லும் செய்தி. இந்த இளைஞர்களே, வந்தே மாதரம் என்பது வேலையில் சொல்லும் முழக்கம் மட்டுமல்ல, அது உங்கள் செய்திகளில் தெரியும் தேசப்பற்று, உங்கள் ஒழுக்கத்தில் தெரியும் தேச நேயம், உங்கள் கனவுகளில் தெரியும் இந்தியாவின் எதிர்காலம். நாம் அனைவரும் இந்த நாட்டின் சிறு சிறு தூண்கள். ஒவ்வொருவரும் நேர்மையாக இருந்தால் இந்தியா உறுதியாக நிற்கும். அதுவே 150 ஆண்டுகள் கடந்தும் வந்தே மாதரம் நாம் சொல்லும் முக்கியமான பாடல். மாண்புமிகு நண்பர்களே, வந்தே மாதரம் என்பது கடந்த காலத்தின் நினைவல்ல, அது நிகழ்காலத்தின் கடமை, எதிர்காலத்தின் பொறுப்பு. நாம் அனைவரும் இந்த நாட்டின் பிள்ளைகள். அதனால் இந்த மண்ணை நேசிப்போம், இந்த நாட்டை உயர்த்துவோம், இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்வோம். என் உரையை நேற்றப்பட்டு